தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். சரியா சரியா அழாதீங்கயா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க மனசுல? அவங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாமா? அவங்க தானே வாக்கு கொடுத்தாங்க, திங்கக்கிழமை காலையில குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன வார்த்தைய அவங்களால காப்பாத்த முடியாதா? அப்படி அவங்களால வர முடியாதுன்னா அவங்க நம்மள மதிக்கிறவங்களா இருந்தா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. வந்த இடத்துல எதிர்பாராத விரமா ஆயிப்போச்சு, தங்க வேண்டியதாயிடுச்சு. இல்ல குழந்தை காய்ச்சல் நேரத்துல டிராவல் பண்ணனா அசதியா இருக்கும், குழந்தை கொஞ்சம் தெம்பானதும் நாங்க கொண்டு வந்து குடுக்கறோம்னு ஏதாவது சொல்லிருக்கணும்ல. அப்படி சொல்லிருந்தா நாமளும் சரி 2 நாள்ல குழந்தை வந்துரும், நாமளும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல. அப்புறம் 2 நாள்ல குழந்தைய வந்து குடுங்கன்னு சொல்லிருப்போம்ல. தேவையில்லாம இப்படி வம்பு சண்டைக்கு போயிருக்க மாட்டோம்ல. 1.5 மணி நேரம் நாம பஞ்சாயத்துல காத்து கிடந்ததுக்கு அப்புறம் நாங்க வரல, 2 நாள் கழிச்சுதான் வருவோம்னு சொன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அப்போ அந்த அளவுக்கு தான் நம்மள மதிக்கிறாங்களா? இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாளா? ஏய், என் மகனும் பேராண்டி அப்படி நினைக்க மாட்டாங்கடி. அப்படி நினைக்கலனா அப்ப போன் பண்ணி தகவல் சொல்லணும்ல. ஏய், இப்ப நீ கோவப்பட்டு எதுவும் ஆக போறதில்லடி. கொஞ்சம் பொறுமையாரு. இன்னும் 2 நாள் எப்படி அவங்க வந்துருவாங்க. குழந்தைய கொண்டாந்து நம்மகிட்ட குடுத்துருவாங்கடி. வரட்டுமா? அப்பவும் நான் இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன். அவங்க பண்ண தப்புக்கு பஞ்சாயத்து ஆளுங்க முன்னாடி அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆத்தா, என்னத்தா நம்மகிட்ட ஒரு புள்ள இல்லாம போச்சு. மீனாட்சி நம்மகிட்ட வர வரைக்கும் அழகு நம்மகிட்ட தானே இருக்க போறான். நீயே நல்லா யோசிச்சு பாரு. அழகு முகத்தை பார்க்கணும், அழகு கூட இருக்கணும்னு சொல்லி எம்பிட்ட ஆசைப்படுற. கடவுளா பார்த்து 2 நாள் புள்ள உன் கூட இருக்கிறதுக்கு வழிவகை பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கத்தா. அழகு உன் கூட இருக்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கத்தா. கோவத்துல யோசிச்சேன்னா உலகத்துல எல்லா விஷயமும் தப்பா தான் தெரியும். அவங்க சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுவுமே தப்பா தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இருந்தா. அவங்க வரட்டும், வச்சுக்கிறேன். பொறுமையா இருக்கணுமா? கொடுங்க குழந்தைய. ஓ சரிம்மா சரிம்மா. ஆண்டி. என்ன ஐஷு, எங்க ஹோட்டல்ல இருக்கியா? ஆமா ஆண்டி. சரி, குழந்தைய கருப்பு கிட்டே ராஜாங்க மாமா கிட்டே அனுப்பி வைக்கிற விஷயமா சேது கிட்ட பேச சொன்னனே, பேசுனியா? அதெல்லாம் நான் இப்போ பேசிட்டேன் ஆண்டி. சேது மாமா ஒத்துப்பாங்களா அதுக்கு? எந்த சூழ்நிலையிலயும் மீனாட்சியை பிரிஞ்சிருக்க முடியாது. மீனாட்சியை அப்பா கிட்டயும் கொடுத்து அனுப்ப முடியாது. அவ நம்ம கூட தான் இருப்பான்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஏய், புள்ளைய கொடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு 4-5 நாள் இங்க இருந்துட்டு போலாம் மாமான்னு சொல்ல வேண்டியது தானே? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முடியாது முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்ல சொல்ல எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசிக்கிறதே இல்ல. நீ கவலைப்படாம இரு. எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரமே சேதும் மனசு மாறுவான், உன்னையும் பாசமா பாத்துக்குவான். அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல, பாப்போம். ஆமா, கணக்குப்படி பார்த்தா மீனாட்சி இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க இன்னும் சென்னையிலேயே தானே இருக்கீங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி கோவப்படலையா? கோவப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மலரக்கா கூட அப்படிதான் சொன்னாங்க. ஓ, கோவப்பட்டாலாமா? என்னவா அவளுக்கு? திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு குழந்தை என்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான் பேச்சு. அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி குழந்தைய என்கிட்ட கொடுக்காம இருக்கலாம், அது இதுன்னு சொல்லி கோவப்பட்டிருக்காங்க. மலரக்கா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அவகிட்ட இன்னொரு குழந்தை இருக்கு, அப்புறம் என்னவா? அது தெரியல ஆண்டி. சொன்னபடி ஏன் செய்யாம இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்க, இப்படிலாம் சொல்லி கோவப்பட்டிருக்காங்க. அது சரி, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டே அவளுக்கு அம்புட்டு கோவம் வருதா? சரி ஐஸ்வர்யா, நான் அப்புறமா பேசுறேன். எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிங்க ஆண்டி. என்னம்மா ஐஸ்வர்யா என்ன சொல்றா? குழந்தைய எப்படி என்கிட்ட கொடுக்காம போனீங்கன்னு தாம் தூம்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கா. இதே நம்ம நடிப்பா இருக்கு. நம்ம என்ன 2 குழந்தையுமா தூக்கிட்டு வந்துட்டோம்? அவகிட்டதான் ஒரு குழந்தை இருக்குல்ல. சேது சென்னைக்கு போனா அவனால திரும்ப வர முடியல. இதுக்கு என்ன ஆவுன்னு குதிச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா.
ஏண்டி 2 குழந்தையும் நம்ம கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? மா அது எப்படிமா பஞ்சாயத்துக்காரங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை அங்க இருக்கணும் இன்னொரு குழந்தை இங்க இருக்கணும் தானமா தீர்ப்பே. மதியத்துக்கு அப்புறம் திங்கக்கிழமை காலையில அழகர் நம்ம வீட்ல தானே இருக்கணும். மா ஏண்டி இந்த சாவித்திரியும் தாமரையும் வீட்ல இல்லனா இந்த குழந்தைய காரணம் காட்டியே 2 பேரும் நெருக்கமாயிடுவாங்க. இந்த குழந்தைய வச்சே அந்த குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணணும். மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சூப்பர் ஐடியாமா. ஏத்தானா உங்க அப்பா மதுரைக்கு புறப்படுறாரு. எனக்கும் மிளகா பொடி அது இதுன்னு அரைக்க வேண்டியிருக்கு. நான் அப்படியே ரைஸ் மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன்னு. தானா, போயிட்டு வரேன் தா. வா, வசந்தி. சரிப்பா. அப்பா மா ம்? பா. ஓ அக்கா பாத்து என்னாச்சு அம்மாச்சி? மெதுவா வாங்க. ஒண்ணும் இல்லடி. ஆ. காலையில நடந்த பஞ்சாயத்துல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. அதான் உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஆ? சரிங்க அம்மாச்சி. அடியே ஆ? உனக்கும் மேலு காலெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னல. ஆமாக்கா. வா 2 பேரும் செத்த தூங்கி எஞ்சி ம், வருவோம். சரி. வா. ம். காலு ரொம்ப கடுக்குதுடி. என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த வலி போகவே மாட்டேங்குது. என்னத்த சொல்ல. சேருடா ஒண்ணுல. தானோ அழகர் இங்க போறேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். கசகசன்னு இருக்கு. அது வரைக்கும் குழந்தைய பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ போ. ஒண்ணுலடா. அழகரு, என்ன வேணும்? சித்தி பாருங்க, பொம்மை வேணுமா? இங்க பாருங்க, என்ன வேணும்? இவங்க எதுக்கு இப்ப இங்க வராங்க? இவங்க வந்தாலே ஏதாவது வில்லங்க வருமே. என்ன வீட்டுக்கு வந்தவங்கள வான சொல்லி கூப்பிட மாட்டியா? இம்பிட்டு பெரிய புள்ளையா இருக்க, வீட்டுக்கு வந்தவங்கள வான சொல்லி கூப்பிடாம அப்படியே நின்னுட்டு இருக்க. ஹம், என்னதான் உன்னை வளர்த்து வச்சிருக்காங்களோ. ஆ, மன்னிச்சிருங்க அத்தை. வாங்க, உள்ள வாங்க. போ. வாங்க வாங்க அத்தை. ஏமா வீட்டுக்கு வந்தவங்கள உட்காருங்க, சேர் இழுத்து போடலாம், ஃபேனை போடலாம், இதெல்லாம் செய்ய மாட்டியா? ஒவ்வொன்னத்தையும் சொல்லணுமா உனக்கு? ஐயோ, மன்னிச்சிருங்க. திடீர்னு நீங்க வந்ததுல எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. இருங்க, நான் சேர் எடுத்துட்டு வரேன். காஃபி போடவா அத்தை? காஃபி குடிக்கிறீங்களா? என்ன சித்ரா, காஃபி குடிக்கிறியா? மா எனக்கு காஃபி வேண்டாம்மா. வெயில்ல வந்தது கொஞ்சம் சோர்வா இருக்கு. அதனால கூல் ட்ரிங்க்ஸ் வேணா குடிக்கலாம். அவ சொன்னது கேட்டுச்சுல்ல? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்னு சொல்றா. கடைக்கு போய் இங்க 2 பேருக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. அப்புறம் இங்க பாரு, 5 ரூபா 10 ரூபா அதிகமா இருந்தாலும் நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்கல்ல, அத பார்த்து வாங்கிட்டு வா போ. உன்கிட்டதாம்மா சொல்றேன், போய் வாங்கிட்டு வா போ. இல்ல அத்தை, அக்கா குளிக்க போயிருக்கா. அப்பத்தாவும் அம்மாச்சியும் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா ரைஸ் மில்லுக்கு போயிருக்காங்க. அப்பா மதுரைக்கு போயிருக்காரு. அழகரை கட்டில்ல போட்டு போறேன், அவனை பாத்துக்க அக்கா சொல்லிட்டு போனா. அதுதான். ஏமா எங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்க? அழகர் எங்க வீட்டு புள்ள இல்லையா? நீ கடைக்கு போன நேரத்துல நாங்க குழந்தைய பாத்துக்க மாட்டோமா? என்கிட்டயே வந்து புள்ளைய பாத்துக்கணும்னு சொல்ற? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்க நீ இம்பிட்டு காரணம் சொல்லுவியா? ஐயோ. செல்லப்பாண்டி குடும்பத்துக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல? அத்தை, இப்ப என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படிதானே? நான் போய் வாங்கிட்டு வரேன். அழகரை பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா.
எதுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அத்தை, நீங்க அழகரை பாத்துக்கோங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். பொறுமையாவே வா, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்க அத்தை, வந்துடுறேன். ம். ஏய், புறப்படலாமா? தாராளமா புறப்படலாமா? வந்த வேலை இவ்ளோ சுலபமா முடியும் நான் நினைச்சு கூட பாக்கல. சரி சரி, சரி, நம்ம வா, புறப்படலாம். டேய் அழகரு, டேய் அழகரு, என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நம்ம வீட்டுக்கு போலாமா? பஞ்சாயத்து தீர்ப்புப்படி நீ இன்னைக்கு இங்க இருக்க கூடாதுடா, நம்ம வீட்ல தான் இருக்கணும். போலாமா? ம்? வாடி 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 என் தங்கமே. ஆ. மா, நம்ம போனதுக்கு அப்புறம் புள்ளைய காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துற போறாங்கம்மா. அதுக்கு தானே உன்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்கேன். அத புள்ள தலகான அடியில வை. சீக்கிரம். சரி, போலாம் போலாம். அழகர, அழகர. ஐயோ, ஐயோ. ம். சாவித்ரி, மதனி, இல்ல எங்க ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்ப நேரமா ஆளே காணோம். எங்க அவங்க? எங்களுக்கு என்ன மதனி தெரியும்? அவங்க எப்ப எங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சரியா சொன்னமா. வாமா. சிச்சு பாத்துமா. என்னடா தங்கம்? இங்க பாரு. என்ன ஈஸ்வரி குழந்தையோட வந்துட்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அழகரதான் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அழகரா? அம்மாவும் பொண்ணும் எந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும்னு அம்மா இப்பதானே சொல்லுச்சு. அதுதான் அத்தை இது. என்னடா பாக்குறீங்க? நான் தான் உன் சின்ன அப்பத்தடா. அச்சோ. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? ஐயோ, என்ன? டேய் அழகரு, அங்க பாரு, அப்பத்தாவ பாரு. ஈஸ்வரி, அழகர் எப்படி உன்கிட்ட வந்தா? இவன் எப்படி வருவான்? நானும் சித்திரம் தான் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போய் அழகரை தூக்கிட்டு வந்தோம். ஐயோ, இங்க பாரு, 5 ரூபா 10 ரூபா அதிகமா இருந்தாலும் நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்து வாங்கிட்டு வா போ. உன்கிட்ட தாமா சொல்றேன், போய் வாங்கிட்டு வா போ. ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம அழகர் தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? என்ன ஈஸ்வரி சொல்ற? நியாயப்படி பார்த்தா அழகர் தமிழ்ச்செல்வி வீட்டுல தானே இருக்கணும். என்னக்கா பேசுறீங்க? பஞ்சாயத்துல சொன்ன தீர்ப்ப மறந்துட்டீங்களா? திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு மேல அழகர் நம்ம வீட்டுல தான் இருக்கணும்ன்றதான் தீர்ப்பு. ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியும் ஈஸ்வரி. நீ சொல்றபடி பார்த்தா மீனாட்சியை தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்டு தானே அழகரை தூக்கிட்டு வரணும். ஆனா மீனாட்சி தான் இன்னும் சென்னையில இருந்து வரலையே.
அவங்க எல்லாரும் திரும்ப வர்ற வரைக்கும் அழகர் தமிழ்ச்செல்வி கிட்ட தானே இருக்கணும். அப்படித்தானே எல்லாரும் பேசியிருக்காங்க பஞ்சாயத்துல. அப்புறம் எப்படி நீ அழகரை தூக்கிட்டு வந்த? அக்கா, அழகர் இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தூக்கிட்டு வந்தேன். மதனி, நீங்க தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கிருக்கீங்க. ஆமா தாச்சி, வம்ப விலைக்கு தான் வாங்கியிருக்கேன். சேது மீனாட்சி சென்னை கூட்டிட்டு போய் வேணும்னா வச்சிட்டு இருக்கான். ஐயோ, ஏதோ போன இடத்துல கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, அதனால தாமதம் ஆயிடுச்சு. ஊர்ல இருந்து வரட்டும், நீ புள்ளைய கொடுத்து விடுன்னு தமிழ் கிட்ட சொன்னதுக்கு அவ என்னமோ தாட்டு பூட்டுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கா. சொன்ன வாக்க காப்பாத்த தெரியாதாமான்னு அந்த பஞ்சாயத்துல பேசிருக்கா. அதுக்காக இப்படியே ஈஸ்வரி போய் குழந்தைய தூக்கிட்டு வருவ? அவங்க பாட்டுக்கு கோவப்பட்டுட்டாங்கன்னா? கோவப்பட்டா என்ன பண்ணிடுவாவ? தமிழ்ச்செல்வி என்ன பெரிய இவளா? அவெல்லாம் சாதாரணமான ஆளு. அவ கோவப்படுவான்னு நீங்க என்னக்கா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அவ பஞ்சாயத்துல கோவமா பேசுனது எனக்கு பிடிக்கல. அவ திமிருக்கு நான் ஒரு பதில் அடி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டு புள்ளைய நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கே நீங்களா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ வாட செல்ல, நம்ம உள்ள போலாம். வா வாடி. மதனி, எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இவங்களாலலாம் பிரச்சனைய உருவாக்காம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அதான் இப்படி தமிழ்ச்செல்வி கிட்ட போய் வம்ப இழுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் அவ சும்மா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ, அந்த தமிழ்ச்செல்வி என்னெல்லாம் பண்ண போறாளோ. தனோ, அழகர் இன்னும் எழுந்திருக்கல. தூங்கிட்டு தானே இருக்கான். ஏய் தனோ, உன்னதாண்டி கேக்குறேன். அழகர் இன்னும் எந்திரிக்கல. கடவுளே. ஏய் தனோ, நான் பேசுறது உன் காதுல விழுகுதா இல்லையா? என்னடி ஆச்சு? அக்கா, அது அது வந்து என்னடி? ஏய், அழகர் எங்கடி?